வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு என்எஃப்எல்லேருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாப் ரிலேட்டடாக நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். என்எஃப்எல்ங்கிறது நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட். இதுக்கு கீழே ஒரு 10 போஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு போஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி கெமிக்கல். இதில் டோட்டலாக 150 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துலாம். இதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27. எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் சேம் தான். மினிமம் 18, மேக்ஸிமம் 27. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் குவாலிஃபிகேஷன் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி கெமிக்கலுக்கு நீங்கள் பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் டெக்னாலஜி அல்லது கெமிக்கல் ப்ராசஸ் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். நீங்கள் இதில் 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தால் 50% ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும். எல்லா போஸ்ட்டுக்குமே அதே மாதிரி தான். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு 50% மார்க் போதும். மற்றவங்களுக்கு வந்து 60% மார்க் வேணும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மெக்கானிக்கல். இதுக்கு வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து 3வது போஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி எலக்ட்ரிக்கல். இதுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்த போஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இதுக்கான குவாலிஃபிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல். இதில் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்த போஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி கெமிக்கல் லேப். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கணும். அது வந்து பர்டிகுலராக கெமிஸ்ட்ரியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அப்ளைடு கெமிஸ்ட்ரியாக கூட இருக்கலாம். இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரிக்குமே எலிஜிபிள் தான். பட் ஒரு சில கெமிஸ்ட்ரி கோர்ஸ் வந்து அவங்க எலிஜிபிளாக கொடுக்கல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி, பார்மசிக்கல் கெமிஸ்ட்ரி, பார்மாலஜி, ஃபுட் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து நீங்கள் எலிஜிபிள் இல்லை. இந்த கோர்ஸ் வச்சுருந்தாலுமே மேலே கொடுத்துருக்க கோர்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி சிவில். இதுக்கு நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு நீங்கள் ஃபயர் அண்ட் சேஃப்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி எதில் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், கெமிக்கல், ஃபயர் அல்லது எலக்ட்ரிக்கல் இதில் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் எம்சிஏ கூட கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மெட்டீரியல். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் மெக்கானிக்கல் அல்லது மெட்டீரியல் சயின்ஸ் அல்லது மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அல்லது மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதில் ஏதோ ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஹெச்ஆர். இதுக்கு வந்து நீங்கள் 2 இயர்ஸ் வந்து எம்பிஏ படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பிஜி டிகிரி அல்லது பிஜி டிப்ளமோ படிச்சிருக்கலாம். அதில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ், பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், லேபர் லாஸ் அண்ட் பர்சனல் மேனேஜ்மெண்ட் இதில் ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லா போஸ்ட்டுக்குமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. 700 நீங்கள் ஃபீஸ் கட்டணும் பேங்க் சார்ஜஸோடு சேர்த்து. அதுக்கப்புறம் இதில் ஒரு சிலருக்கு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு வந்து எந்த ஃபீஸுமே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நீங்கள் ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. nationalfertilizers.com இதுதான் என்எஃப்எலோட அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 2/7/2024. ஸோ ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது எதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4/7 to 5/7 இந்த 2 நாளில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.